இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க ஹரிணி லா சர்க்கிள் அனைவருக்கும் என்னுடைய கிரீட்டிங்ஸ். நான் உங்க அட்வொகேட் ஃப்ரெட்ரிக். நாம இன்னைக்கு முக்கியமா பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, as you see on the screen, நிறைய மாணவர்கள் என்கிட்ட பர்சனலா கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சார், எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. என்னன்னா, நான் வந்து ஜட்ஜ் ஆகட்டுமா இல்ல யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகட்டும். ஸோ இந்த ரெண்டு கன்ஃபியூஷன் வந்து நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்கிற அந்த மாணவர்களுக்கான ஒரு பதிவா தான் இது இருக்கு. ஒருவேளை சார் நான் வந்து ஜட்ஜ் ஆக போறேன், அதுல மாற்று கருத்து இல்ல, ஸோ அதுதான் என் ஆம்பிஷன், நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், எக்ஸாம் எப்ப வேணா போடட்டும், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற கேண்டிடேட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா, இங்கேயே பாஸ் பண்ணிட்டு வெளியில போய் நம்மளோட சேனல்ல 50,000 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு, சீரீஸ் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அந்த சீரீஸ் போய் பாருங்க. ஒருவேளை இல்ல, நான் வந்து ஐஏஎஸ் ஆக போறேன், ஐபிஎஸ் ஆக போறேன், நான் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ்க்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், என் ஃபோக்கஸ் வந்து அதுல தான் இருக்கு, நான் ஜட்ஜ் ஆக போறது இல்லை அப்படின்னு சொல்றீங்கன்னா, உங்களுக்கும் அதே பதில் தான். பாஸ் பண்ணுங்க, என்சிஆர்டிஸை ஃபுல்லா கவர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்கு, அதெல்லாம் முடிங்க. மேப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. ஸோ கோ ஹெட் வித் யுவர் கோர்ஸ் ஆஃப் ஒர்க். இன்கேஸ் இல்ல எனக்கு வந்து ஜட்ஜ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு தோணுது, அட் த சேம் டைம் வந்து நான் சிவில் சர்வீசஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்றேன், ஆசிலேட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் இருக்கீங்கன்னா, இந்த பதிவை ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் பதிவு தான், முழுசா பார்த்துட்டு போங்க. இல்ல கன்ஃபியூஸ்டா இருக்கேன், எனக்கு வந்து ஒழுங்கா எனக்கு ஒரு தெளிவான ஒரு பதில் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களா இருந்தாலும் சரி, பெற்றோர்களா இருந்தாலும் சரி, மென்டர்ஸ், பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங், நீங்களும் இதை பாருங்க. ஏன்னா உங்களோட மாணவர்கள் வந்து, உங்களோட பசங்க வந்து கன்ஃபியூஸ்டா இருக்கும்போது உங்களால இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுக்கு உங்களோட பசங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, அது உண்மையான ஒரு நல்ல ஒரு பேரண்ட்ஹுட் அமையும். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு இட், நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஐஏஎஸ், ஐபிஎஸ், அப்புறம் ஜுடிஷியல் சர்வீசஸ், ஜட்ஜ் அப்படின்ற 3 வார்த்தைகள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜட்ஜை வந்து நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ். ஸோ இது ரெண்டு மட்டும் குரூப் ஏ சர்வீஸ் கிடையாது, ஓகேங்களா? குரூப் ஏ, பி சர்வீசஸ்ல யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ்ல மொத்தம் 21 போஸ்ட்டுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அந்த போஸ்ட்ல ஒரு சிலதை நான் சொல்றேன். இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் சர்வீஸ், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், ஐடி கஸ்டம்ஸ்ல, அப்புறம் போஸ்டல் சர்வீஸ், ரயில்வே சர்வீஸ், இந்தியன் கார்ப்பரேட் லா சர்வீஸ், ட்ரேட் சர்வீஸ் குரூப் ஏ கிரேட் 3. அப்புறம் குரூப் பி சர்வீசஸ் பாத்தீங்கன்னா ஆர்ம்டு போர்சஸ் ஹெட் குவார்டர் சிவில் சர்வீஸ் டெல்லியில, அப்புறம் டானிக்ஸ் பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ் போலீஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஏபி அப்படின்ற பிரிவுகள்ல 21 போஸ்ட்டுக்கு யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் கண்டக்ட் பண்ற எக்ஸாம்ல போஸ்டிங்ஸ் போடுவாங்க. தோராயமா ஒரு 900 போஸ்டிங் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல இந்த 21 போஸ்டிங்க்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகி தான் ரிசர்வேஷன் படி வேலைகள் போடுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல குரூப் ஏ சர்வீசஸ்ல உங்களுக்கு முதல் ஐஏஎஸ் போஸ்ட்ல இருந்து குரூப் ஏல இருக்கக்கூடிய கடைசி போஸ்ட் வரைக்கும் சேலரி எல்லாமே ஒண்ணுதான். உங்களுக்கு பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மாறும், மக்களை நீங்க பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற அந்த கிரைட்டீரியா மாறும், உங்களுக்கு கீழே எவ்வளவு சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க அப்படின்ற அந்த கிரைட்டீரியா மாறும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு டிஃபரன்ஸ்குள்ளதான் போட்டியே நிலவுது. நிறைய பேர் எதுக்கு வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ்க்காக வந்து ரொம்ப டிமாண்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூரிஸ்டிக்ஷன் அதிகம். இப்ப ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு அதே சம்பளம் தான். ஆனா விஷயம் என்னன்னா, அவருக்கு வந்து முதல் போஸ்டிங்னு பாத்தீங்கன்னா, அவருடைய ப்ரொபேஷன் பீரியடுக்கு அப்புறம் அவரை ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரா போடுவாங்க. மொத்தமா மொத்தமா சென்னைக்கு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரா போட்டுருவாங்களா, இல்ல வந்து மதுரைக்கு அசிஸ்டன்ட் கமிஷனரா போட்டுருவாங்களா ஏஆர்எஸ் பாத்தீங்கன்னா கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இந்த சர்க்கிளுக்கு நீ வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப அந்த சர்க்கிள்குள்ள பிசினஸ் ரன் ஆகுது, இல்ல வந்து டாக்ஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா அதுக்கு உண்டான அந்த டாக்ஸஸ் ரிலேட்டடான விஷயங்களை மட்டும்தான் அவரு பார்க்க முடியும். ஸோ
அந்த ஆபீசர் கீழே யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த சர்க்கிள் கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் ஆஃபீஸ், ஒரு 50 ஆபீசர்ஸ் அண்ட் கிளர்க்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அசஸ்டீஸ் வருவாங்க. அசஸ்டீஸுக்கு வந்து ரிலீஃப் கிராண்ட் பண்ற அந்த அத்தாரிட்டி கொஞ்சம் இருக்கு. சிக்னேட்டரி அத்தாரிட்டியும் இருக்கு. இது எல்லாமே அந்தந்த போஸ்டுக்கு உட்பட்டு ஒரு சில பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டியூட்டிஸ் எல்லாமே இருக்கு. இப்படி இருக்கும் பட்சத்துல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஏன் ப்ரிப்பேர் அதிகமா பண்றாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சப் கலெக்டர் அப்படின்னு ஒரு போஸ்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஜில்லாக்கே நீங்க தான் சப் கலெக்டர். ஓகேங்களா? இப்போ வந்து வேலூர் மாவட்டத்துக்கு சப் கலெக்டர் அப்படின்றாங்கன்னா வேலூர் மொத்தமா உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. கலெக்டருக்கு கீழே நீங்க இருப்பீங்க. இருந்தாலும் சப் கலெக்டரா உங்களுக்கு கீழே அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலூர்ல இருக்கிற எல்லா விஏஓஸும், எல்லா தாசில்தார்ஸும், எல்லா ரெவென்யூ ஆபீசர்ஸும் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆபீசரா இருப்பாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 300ல இருந்து 500 ஆபீசர் கிரேட் லெவல்ல இருக்கவங்க உங்களுக்கு கீழே இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே இன்னுமே அதிகமான எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 500ல இருந்து ஒரு 1000 பேர் கிட்ட வந்து உங்களோட ஜூரிஸ்டிக்ஷன்ல கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் வந்து நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ப்ரிஃபர் பண்றாங்க. பவர் அதிகம் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. இப்ப கமிங் டு த நெக்ஸ்ட், ஜட்ஜ். ஜட்ஜ்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஜட்ஜ்னு சொன்ன உடனே சிவில் ஜட்ஜ் அப்படின்னு ஆன உடனே நம்ம வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆயிட்டோம், இல்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆயிட்டோம் அப்படின்ற அந்த பவர்ஸுக்கு போயிடுறீங்க. ஓகேங்களா? ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு வந்து இன்ஹரண்ட் பவர்ஸ் இருக்கு. அவங்களால சூமோட்டோ பண்ண முடியும். அவங்களால வந்து ஒரு பிரசிடென்ட் கிரியேட் பண்ண முடியும். பிகாஸ் தே ஆர் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இது கேன் கிரியேட் பிரசிடென்ட்ஸ். உங்களால வந்து பிரசிடென்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண முடியாது. ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் லாவை கவர்ன் பண்றாரு, என்போர்ஸ் பண்றாரு. ஓகேங்களா? நீங்க ஜஸ்டிஸ டெலிவர் பண்ணுவீங்க. லால என்ன இருக்கோ அந்த லா படி ஜஸ்டிஸ டெலிவர் பண்ண போறீங்க. அது ஒரு கோர்ஸ் ஆஃப் ஒர்க். ஓகேங்களா? நீங்க தான் வந்து நான் ஜட்ஜ் ஆயிட்டேன், ஐ எம் த சுப்ரீம் கமாண்டர் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கு போயிட வேண்டாம். டு நாட் டேக் எனி கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ் ஆஸ் சுப்ரீம் பவர். அந்த மாதிரி எடுக்கும் பட்சத்துல என்ன ஆகுது அப்படின்னா யூ ஸ்டார்ட் பிகமிங் ஆட்டோக்ரேட்னு சொல்லுவாங்க. யூ ஸ்டார்ட் பிகமிங் த சுப்ரீம் லார்ட் ஃபார் யோர் செல்ஃப். யூ ட்ரை டு கிரியேட் சம்திங் விச் இஸ் அகேன்ஸ்ட் லா சம்டைம்ஸ். ஸோ ஒரு ஆபீசர் அப்படின்னா யூ ஆர் அண்டர் த கவர்னன்ஸ் அண்ட் யூ கவர்ன். ஓகேங்களா? யூ ஆர் அ பார்ட் ஆஃப் த கவர்னன்ஸ் அண்ட் யூ கவர்ன். அவ்வளவுதான். யூ ஆர் அ பார்ட் ஆஃப் த கவர்னன்ஸ் அண்ட் யூ டெலிவர் ஜஸ்டிஸ். அவ்வளவுதான். டேக் எவ்ரி திங் சிம்பிளி. சின்னதா சின்ன விஷயங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா your life will also be fruitful first of all. So let's not get into the abstract concepts. அப்ப ஐஏஎஸ் ஐபிஎஸ் இல்ல ஜட்ஜ் அப்படின்ற விஷயங்களுக்கு உள்ள அப்ப ஜட்ஜஸ் எல்லாம் அப்ப ஹைகோர்ட் ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் எப்படி அப்பாயிண்ட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா கொலிஜியம் சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த கொலிஜியம் சிஸ்டம் அப்படின்றது கடைசியா 4th ஜட்ஜஸ் கேஸ், அந்த ஜட்ஜஸ் கேஸ்ல தான் வந்து 99th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணி, அதாவது நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் ஆக்ட் 2014 அப்படின்னு ஒன்று ஆக்ட் உருவாக்குவாங்க. அப்படி உருவாக்குறதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து எக்ஸிக்யூட்டிவ் தான் அப்பாயிண்ட் பண்ணும். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து கன்சல்டேஷன் பவர்ஸ் மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஆக்டை எனாக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் 99th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலியமா இதை எனாக்ட் பண்ணுவாங்க 2014. இந்த அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்டு அப்படின்ற கேஸ் மூலியமா சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்ட் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல 4th ஜட்ஜஸ் பெஞ்ச் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆக்ட் அப்படியே ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டு கொலிஜியம் சிஸ்டம், அதாவது ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் பெஞ்ச் கேஸ்ல வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் 2வது 3வது ஜட்ஜஸ் கேஸ்ல வந்து கொலிஜியம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. கொலிஜியம் மூலியமா தான் வந்து ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 4th வந்து இந்த ஆக்டை ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டு மறுபடியும் கொலிஜியம் முறை கொண்டு வந்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக்கா ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் தான் இந்த மெத்தட்ல அப்பாயிண்ட் பண்றாங்க. மற்றபடி சிவில் கோர்ட் ஜட்ஜா இருக்கட்டும், ஒரு சிவில் ஜட்ஜ், இல்ல வந்து ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், இல்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா இருக்கட்டும், இவங்க எல்லாரையுமே டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலியமாவோ இல்ல ப்ரொமோஷன்ஸ் மூலியமாவோ தான் அப்பாயிண்ட் பண்றது இப்ப வழக்கமா இருக்கு எல்லா ஸ்டேட்லயுமே.
ஓகேங்களா? எந்த ஸ்டேட்டும் இதுக்கு எக்ஸெப்ஷன் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்துல திஸ் இஸ் ஆல்சோ அ கவர்மெண்ட் பொசிஷன் வேர் யூ ஹாவ் மோர் ஹையர் பவர்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். ஒரு ஜட்ஜா இருக்கிறது லிட்டில் பிட் மோர் பவர் தேன் an ஐஏஎஸ் ஆர் an ஐபிஎஸ் ஆஃபீஸர் வெளியில இருந்து பார்க்கும்போது. பட் இன்டர்னலி we have separation of powers. So judiciary is independent and executive is independent. Both are independent and mutually coexist. Judicial review இருக்கு. So executive or legislative action judicial review மூலியமா the Supreme Court can validate or invalidate the according to the constitutional competence. So இதெல்லாமே ஒரு சைடு நம்ம லெட்ஸ் நாட் கெட் இன்டு லீகல் ஆஸ்பெக்ட். நம்ம வந்து அப்டிராக்டான கான்செப்ட்ஸ்குள்ளேயும் போக வேண்டாம், லீகலான கான்செப்ட்ஸ்குள்ளேயும் போக வேண்டாம். நவ் கம்பிங் பேக் டு எது எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு, ரைட்? ஸோ ஒரு ஓவர் வியூ கொடுத்துருக்கேன். இதோட பவர்ஸ் என்ன, நீங்க யாரு அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உங்களோட வேலை என்ன அப்படின்னு இருக்கிறதையும் சொல்லிட்டேன். ஒரு சிவில் ஜட்ஜா உங்களோட வேலை என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய அந்த 30 50 எவ்ரிடே ஒரு லிட்டிகேஷன் வருது அப்படின்னா அதுக்கான லா என்ன சொல்லுதோ அதுக்கான தீர்வை நீங்க சொல்றதும், ப்ரொசீஜர்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்றாங்களா, பிளைண்ட்ல வந்து கரெக்டா ஸ்டாம்ப் போட்டிருக்கா, பிளைண்ட்ல இருக்க வேண்டிய கண்டென்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, டிஃபால்ட் எதுவும் இல்லாம இருக்கா, டிஃபால்ட் இருந்தது அப்படின்னா டிஸ்மிஸ் பண்றதும், ஏதாவது எரர்ஸ் இருந்தது அப்படின்னா பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்றதும், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல வந்து ப்ராப்பரா இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்றது, இது எல்லாமே ஒரு சிவில் ஜட்ஜ் பண்ணக்கூடிய ரெகுலர் கோர்ஸ் ஆஃப் ஒர்க். இதை தாண்டி ஃபைல் மெயின்டெனன்ஸ் அது இது அப்படின்னு எல்லா வேலையிலயும் இருக்கக்கூடிய அந்த காமன் ஒர்க்கும் ஜட்ஜஸ்க்கு இருக்கு. பட் த்ரூ த ஹெல்ப் ஆஃப் த கிளர்க்ஸ், கோர்ட் கிளர்க்ஸ் இருப்பாங்க, அவங்க ஹெல்ப் யூஸ் பண்ணி இந்த வேலைகளையும் நம்ம பண்ணுவோம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கும் அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ற கிளர்க் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. இவங்க வந்து இவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணி சபார்டினேட் ஆஃபீஸர்ஸா அவங்களுடைய ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சைமல்டேனியஸா எல்லாமே அழகா போகும். நெக்ஸ்ட் கம்மிங் டு த சிலபஸ். ஏன்னா நம்ம வந்து சிலபஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா தானே ஃபைனலா எது அப்படின்னு சூஸ் பண்ண முடியும். சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் வைடர் தேன் த ஜுடிஷியல் எக்ஸாம்ஸ். ஜுடிஷியல் சர்வீசஸ்ல கனெக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ்ல இருக்கிற சிலபஸை விட யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து சிலபஸ் வைடரா இருக்கு. அது ஏன் வைடரா இருக்குன்னு கேட்டீங்கன்னா காலங்காலமாவே ஒரு வைட் நேச்சர் அதுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் இட் ஹாஸ் பீன் ஃபார் சோ மெனி இயர்ஸ், நாட் ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா பட் பிஃபோர் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா சிவில் சர்வன்ஸ் இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல இட் ஹேஸ் அ லாங் ஸ்டாண்டிங் சிலபஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சிலபஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கு. சிலபஸோட கண்டென்ட்ஸ் மாறுமே தவிர அந்த ஃப்ரேம் ஒர்க் மாறல. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? என்னன்னா இப்ப ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்கு. நார்மலா ப்ரிலிம்ஸ்ல வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்னு ஒரு பேப்பர் இருக்கு. அதுல சிலபஸை வந்து ஒரு 20 லைன்ல கொடுத்துட்டான், மொத்த சிலபஸும் இவ்வளவுதான் அப்படின்னு. அதுல 20 லைன்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி, ஜியோகிரபி, வேர்ல்டு ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், இப்படி இருக்கு. அப்ப ஹிஸ்டரின்னு சொன்னா நான் எந்த ஹிஸ்டரியை படிக்கட்டும்? ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியா, மிடிவல் ஹிஸ்டரியா, மாடர்ன் ஹிஸ்டரியான்னு கேட்டீங்கன்னா ஹிஸ்டரினா ஹிஸ்டரி எல்லாமே அப்படின்றாங்க. ஜியோகிரபி எந்த ஜியோகிரபி படிக்கட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியன் ஜியோகிரபியா இல்ல வேர்ல்டு ஜியோகிரபியானா எல்லாமே அப்படின்றாங்க. எக்கனாமிக்ஸ் வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் படிக்கிறதா, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் படிக்கிறதா, இல்ல வந்து நியூ எக்கனாமிக் தியரி படிக்கிறதானா எல்லாமே அப்படின்றாங்க. அப்ப யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் ஸ்டடி எவ்ரிதிங் அண்ட் எனிதிங் அண்டர் த எர்த் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸாம்ஸ் தான் இப்ப கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 1990ஸ்லயோ இல்ல 2000s பிகினிங்லயோ கண்டக்ட் பண்ண யூபிஎஸ்சி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸை வந்து ரெஃபர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மந்த்லி மேகசின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மனோரமா மேகசின், அப்புறம் இன்னும் நிறைய மேகசின் ஏஜென்சிஸ்லாம் இருந்தாங்க. இந்த ஏஜென்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய புக்ஸ் இருக்கும். அதாவது குண்டு குண்டா புக்ஸ் இருக்கும், நல்லா வெயிட்டா இருக்கும். அந்த புக் ஒரு புக்கு தான் இருக்கும், அதனால நல்லா குண்டா தடிசா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான புக்ஸ்ல இருந்து மேக்சிமம் கொஸ்டின்ஸ் வரும். அந்த புக்ஸை படிச்சா கூட ஆட் ஒன் அவுட்டோ இல்ல வந்து எலிமினேஷன் ட்ரிக் யூஸ் பண்ணியோ கொஞ்சம் கொஞ்சம் ஆன்சர் பண்ணி
ப்ரிலிம்ஸ் கிராக் பண்ணிடலாம். டிஸ்கிரிப்டிவ் ஆன்சருக்கு திறமை இருக்கிறவங்க வந்து டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் கூட ஆல்ரெடி ஏதாவது படிச்சு வச்சிருந்தாங்க, நல்லா படிக்கிற பையனா இருந்தாங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் ஆன்சரையும் ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல பாத்தீங்கன்னா 2010க்கு அப்புறமாவே இந்த மாதிரி மனோரமா புக்ஸோ இல்ல மேகசின்ஸோ மந்த்லி ஆர்டிகல்ஸ்ல இருந்தோ கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து ஃபுல்லாவே குறைச்சிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போதைக்கு யூபிஎஸ்சில எப்படி ப்ரிலிம்ஸ்லயே வந்து கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் அண்டர் தி எர்த் அப்படின்ற கான்செப்ட் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா எவ்ரி இயர் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸை வந்து டீட்டெயிலா நீங்க அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா தெரியும், கொஸ்டினோட மெத்தடையே மாத்துறாங்க. இப்ப 2012லயோ இல்ல 2015லயோ இல்ல 2020லயோ கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சமாவது டைரக்டா இருக்கும். இனிஷியலா கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் 2010 வரைக்குமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் டைரக்டா கேட்டாங்க. இப்போ இந்த இடம் எங்க இருக்கு, கிரேட் பேரியர் ரீஃப் எங்க இருக்கு, கீழே 4 கண்ட்ரி பேர் கொடுத்துருவாங்க. ஆஸ்திரேலியான்னு பார்த்த உடனே ஆஸ்திரேலியா, ஓகே ரைட் ஆன்சர். ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஓகேங்களா? 2015 to 2020 டைம்லயே வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல மாத்திட்டாங்க. எல்லாமே கொஸ்டின்ஸே ஆன்சர்ஸே சென்டென்ஸ்ல இருக்கும். 4 சென்டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 2019ல இருந்து அப்படியே 23 பாத்தீங்க அப்படின்னா சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தாண்டி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து எந்தெந்த சென்டென்ஸ் எல்லாம் கரெக்ட் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2023 to 25 அதாவது கடைசியா முடிஞ்ச எக்ஸாம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் அதாவது ஆப்ஷன்ஸோட மெத்தடையே மாத்திருக்காங்க. அதாவது 4 கொடுத்துட்டு 4ல இது ரெண்டும் கரெக்டா, இது ரெண்டும் கரெக்டா, இல்ல இது மூணும் கரெக்டான்னு கேட்டா எலிமினேஷன் ஏதோ ஏதோ ட்ரிக் எல்லாம் இருக்குங்க. அந்த ட்ரிக் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம் கிளியர் பண்றது ஐ டோன்ட் ப்ரிஃபர். படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஸ்டில் ட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணிட்டு இருந்த காலம் ஒண்ணு. அதுக்கப்புறம் இப்ப என்ன கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு 4 லைன் கொடுத்துருவாங்க. இந்த 4 லைன்ல எத்தனை லைன் கரெக்ட் இல்ல எத்தனை லைன் தப்பு அப்படின்னு கேட்டுருவாங்க. சோ ஒரு லைன் நமக்கு கரெக்டா தெரியுது அப்படின்னா கூட நம்மளால ப்ராப்பரா ஆன்சர் பண்ண முடியாது. நமக்கு எல்லா லைனும் கரெக்டா தப்பான்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால ப்ராப்பரா அட்டன் பண்ண முடியும். யூபிஎஸ்சில கேட்கக்கூடிய டஃப்னஸ் லெவலுக்கு எல்லா லைனும் கரெக்டா தப்பான்னு தெரிஞ்சுக்கிறது இட் இஸ் நாட் அ ப்ராக்டிக்கல் டாஸ்க். ஐ வுட் சே ராதர் இட் இஸ் அன் இம்பாசிபிள் டாஸ்க். ஓகேங்களா? இட் இஸ் அன் இம்பாசிபிள் டாஸ்க். அப்படி இம்பாசிபிளா இருக்க பட்சத்துல ப்ரிலிம்ஸ் கிராக் பண்றது அவ்வளவு ஈஸியான்னு கேட்டா இட் இஸ் டஃப்ல. பேசிக்கா ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நான் பேசினதை வச்சு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. நான் பர்சனலா என்னோட ப்ரிப்பரேஷனுக்கு நான் பார்த்த வரைக்கும் த கொஸ்டின் பேப்பர் இஸ் டஃப். ஓகேங்களா? என்னால வந்து ஒரு 50ல இருந்து 60 கொஸ்டின் என்னால கரெக்டா சொல்ல முடியுது அப்படின்னா அந்த 40 கொஸ்டின் ஐ எம் நாட் ஏபிள் டு ஆன்சர். இது என் லெவல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இட் இஸ் நாட் தட் த டீச்சர் ஷுட் நோ எவ்ரி திங் அண்ட் எனி திங் அந்த எர்த்ல. ஸோ ஐ டு லேர்ன் அ லாட். அப்படி இருக்கும் பட்சத்துல கொஸ்டின்ஸோட மெத்தட் ஃப்ரேமிங் மெத்தடை வந்து ரொம்ப டஃப் ஆக்கியிருக்காங்க. ஏன் டஃப் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா there are more aspirants who have who have been studying for years, almost 8 years or 9 years ப்ரிப்பேர் பண்றவங்க அவங்களோட லாஸ்ட் அட்டெம்ப்ட்ல இருக்கிறவங்க. ஸோ இவங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு இன்னுமே பெட்டரா நாலேஜ் இருக்கும். ஸோ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரேதர் கம்மிங் டு சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் உங்களுக்கு சிலபஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி லிமிடெட். ஒரு 6-7 முக்கியமான ஆக்ட் இருக்கு. அதுக்கு கீழே வந்து ஒரு 4-5 மைனர் ஆக்ட் இருக்கு. ஸோ இந்த ஆக்ட்ல இருக்கிற கண்டென்ட்ஸ், முக்கியமான ப்ரொவிஷன்ஸ், முக்கியமான ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ், முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னாலே இட் இஸ் மோர் தென் எனஃப் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். சிம்பிளா சொல்லணும்னா நான் வந்து ஒரு 50,000 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல வந்து ஒரு 90 கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின்ஸ்ல 90 கொஸ்டின்ஸ் ஜட்ஜ் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை கவர் பண்ணிட முடியும் அப்படின்னு நான் சொல்றேன்ல. அந்த அதனாலதான் நான் வந்து உங்களுக்கு 50,000 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் சீரீஸ் நான் போட்டுட்டு இருக்கேன். நீங்க நம்மளோட சேனல்ல போய் பிளேலிஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியும்.
ஸோ 50,000 கொஸ்டின்ஸ்ல வந்து ஐ கேன் பிரிங் தோஸ் 90 கொஸ்டின்ஸ் சம்வேர். ஆனா எனக்கு வந்து 10 லட்சம் இல்ல 20 லட்சம் கொஸ்டின்ஸ் நான் வந்து வீடியோ போட்டாலும் ஐ cannot bring even 50 questions which is asked in the UPSC. ப்ரிலிம்ஸ்ல யூபிஎஸ்சில கேட்கக்கூடிய ஒரு 50 கொஸ்டினை கூட என்னால எடுத்துட்டு வர முடியாது. அது ஏன் எடுத்துட்டு வர முடியாதுன்னா யூபிஎஸ்சி ஹாஸ் மேட் இட் இன் சச் அ வே தட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு ஆன்சர் இட். ஆன்சர் தெரிஞ்ச ஆன்சர் பண்ணல. செலக்ட் ஆகிற எல்லாருமே ஆன்சர் தெரிஞ்ச ஆன்சர் பண்ணல. ஒரு 100ல 30 கொஸ்டின் 40 கொஸ்டின் தெரிஞ்ச ஆன்சர் பண்றாங்க. 20 கொஸ்டின் தெரியாம ஃப்ளூக்ல கெஸ் பண்ணிட்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ 60 கொஸ்டின் அட்டன் பண்றாங்க. இந்த 60 கொஸ்டின்ல 40 கொஸ்டின் விட்டுட்டு வர்றாங்க. ஸோ அங்கங்க கொஞ்சம் இடிச்சு பிடிச்ச மார்க் எடுத்து நெகட்டிவ் மார்க்கிங்லாம் போய் ஒரு 80, 85, 90 இந்த ரேஞ்சில் மார்க் எடுத்துடுறாங்க. கட் ஆஃபே அந்த லெவல்ல தான் இருக்கு. 200க்கு உங்களுக்கு கட் ஆஃப் 80, 90 அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ ரொம்ப வருஷமா படிச்சுட்டு இருந்த நிறைய பேர் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸுக்கு போறாங்க. மெயின்ஸ்ல வந்து உள்ள போயிட்டீங்க அப்படின்னா நாட் அ பிக் டீல். சிலபஸ் இருக்கு ப்ராப்பரா உட்காந்து உங்களுக்கு வந்து ஜிஎஸ் சிலபஸ் இருக்கு, எத்திக்ஸ் எஸ்ஏ பேப்பர் இருக்கு, ஜிஎஸ் 1, 2, 3 அப்படின்னு இருக்கு, 1, 2, 3, 4. ஸோ எத்திக்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிரபி நீங்க ப்ரிலிம்ஸ்ல படிச்சது அப்படியே கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவா எழுதுற அளவுக்கு கொஞ்சம் ரிப்பீட்டடா படிச்சீங்க டைம்குள்ள அப்படின்னா மெயின்ஸ் பேப்பர் கிளியர் பண்றதுக்கான சான்சஸும் அதிகமா இருக்கு. ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருக்கு. ஆப்ஷனல்ல வந்து நீங்க லா இருந்தீங்க அப்படின்னா நீங்க லாவே சூஸ் பண்ணி ஆப்ஷனல்ல எழுதலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இன்னும் 2, 3 ஆக்ட் மட்டும் எக்ஸ்ட்ராவா படிக்க வேண்டியிருக்கும். ஜட்ஜ் எக்ஸாம் ஆட் பண்ணி இன்னும் 2, 3 ஆக்ட் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த ஆக்டையும் படிச்சிட்டீங்க அப்படின்னா லா ஆப்ஷனல் கூட நீங்க சூஸ் பண்ணி எழுதலாம். ஸோ நிறைய பேர் இந்த இந்த பாயிண்ட் லாஸ்ட்ல சொன்னேன்ல, இந்த பாயிண்ட சென்டர் பண்ணி தான் நான் வந்து யூபிஎஸ்சி போகட்டுமா இல்ல வந்து ஜட்ஜ் எக்ஸாம் போகட்டுமா அப்படின்ட்டு நிக்கிறீங்க. என்னன்னா லா ஆப்ஷனல் இருக்கு, நான் அதை எடுத்து நான் யூபிஎஸ்சி எழுதுறேன், அட் த சேம் டைம் ஜட்ஜ் எக்ஸாம் எழுதுறேன். ஸோ தட் இஸ் நாட் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஓகேங்களா? பிகாஸ் உங்களுக்கு லாங் ஆப்ஷனல் பேப்பர் வந்து யூபிஎஸ்சில 2 பேப்பர் தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பர் ஆல்மோஸ்ட் 3 பேப்பர் வருது. உங்களுக்கு ஹிஸ்டரி, ஜியோகிரபி படிக்கணும், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் படிக்கணும், எத்திக்ஸ் பேப்பர் படிக்கணும், கவர்னன்ஸ் இருக்கு, பாலிட்டி இருக்கு, எக்கனாமிக்ஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதை தாண்டி எஸ்ஏ இருக்கு. உங்களுக்கு வந்து கம்பல்சரி லாங்குவேஜ் பேப்பர், அதாவது 8th ஷெட்யூல்ல இருக்கிற அந்த 22 லாங்குவேஜஸ்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல இருக்கிற பேப்பரை நீங்க எழுதியே ஆகணும். அப்படி ஸோ அதுக்கு எழுதும் போது அதுக்கு வந்து ரிட்டன் ப்ராக்டிஸ் தேவைப்படுது நிறைய. யூ டோன்ட் ஹாவ் மச் டைம். நீங்க ஒரு விஷயத்த வந்து நான் 1 இயர்க்குள்ள இதை படிச்சு முடிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள நீங்க 1 இயர்ல முதல் வாரம் படிச்ச எல்லாமே 1 இயர் முடியும் போது மறந்துருக்கும். எனக்கு மறக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளு யாருமே இல்லை. மறந்துருக்கும். ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்றதுக்கு யூ நீட் டைம் ஃபர்ஸ்ட். அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஜுடிஷியல் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து யூ கேனாட் கோ டு யூபிஎஸ்சி அண்ட் சைமல்டேனியஸ்லி ப்ரிப்பேர் தட் ஆஸ் வெல். சூஸ் பிட்வீன் ஒன். உங்களோட பசங்க இல்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்ல ஆஸ் அ பிரதரா சிஸ்டரா ஒரு மென்டரா இருக்கணும் அப்படின்னு நீங்க உங்களோட ஜூனியர்ஸுக்கு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா டெல் them டு ப்ரிப்பேர் ஆன் எனி ஒன் ஆஃப் த எக்ஸாம்ஸ், நாட் ஆன் போத். ஏன்னா தேர் ஆர் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் நாட் செலக்டட் இன் போத். நீங்க வந்து யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து ஒரு எக்ஸாமோட சிலபஸை பேஸ் பண்ணி யூ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது யூ வில் யூ வில் நோ த சிலபஸ் பெட்டர். யூ கேன் டீகோட் த சிலபஸ். ஆக்சுவலா சிலபஸ்ல வந்து 4 வார்த்தை கொடுத்துருக்கோம். ஆனா அந்த 4 வாரத்துக்குள்ள 4000 கண்டென்ட் ஹெட்டிங் இருக்கும். கெட் இன் டு த சிலபஸ், ஸ்டார்ட் ரீடிங் த சிலபஸ், எக்ஸ்ப்ளோர் த சிலபஸ். அப்பதான் உங்களுக்கு தெரியும் கண்டென்ட் எவ்வளவு இருக்கு, நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், எத்தனை நாள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு உங்களுக்கு அப்பதான் புரியும். ஸோ அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க சொந்தமா டிசைட் பண்ணுங்க. நான் சொல்றேன் ஜட்ஜுக்கு போங்க இல்ல யூபிஎஸ்சிக்கு போங்க அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். ஏதாவது ஒண்ணுக்கு போங்கன்னு மட்டும்தான். ஏதாவது ஒரே ஒரு வழியை சூஸ் பண்ணுங்க. யூ கேனாட் டிராவல் ஆன் 2 ரூட்ஸ் அட் த சேம் டைம்ல. அதுதான் நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ண வரேன். அப்படி நீங்க யூபிஎஸ்சி சூஸ் பண்றீங்க அப்படின்னா
இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே யூபிஎஸ்சியோட சிலபஸ் என்ன அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபோக்கஸா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஜுடிஷியல் சர்வீசஸ்ல ரிலீஸ் ஆகிற எந்த வீடியோஸும் பார்க்க வேண்டாம். ஸ்டாப் வாட்சிங். சைமல்டேனியஸா வந்து அட் த சேம் டைம் ரெண்டு இருக்கு. இதே மாதிரி ஜுடிஷியரி போக போறேன் அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் ஜுடிஷியல் கான்செப்ட்ஸ், ஜுடிஷியரி ரிலேட்டடா கண்டென்ட் இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ண ஆரம்பிங்க. சிலபஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேதர் பண்ணுங்க, டீகோட் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா எங்க எங்க கேட்கறாங்க, எந்தெந்த லைன்ல கேட்கறாங்க அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுங்க. மெயின்ஸ்ல வந்து டிஸ்கிரிப்டிவ்காக ஃபோக்கஸ் பண்ணுங்க. டிரான்ஸ்லேஷன் பேப்பர்ஸ்க்கு டிரான்ஸ்லேஷன் வேர்ட்ஸோட தமிழ் மீனிங் அர்த்தங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் தெரியும் எனக்கு அப்படின்னா இங்கிலீஷ் அர்த்தங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஜட்மெண்டோட கண்டென்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. லாங்குவேஜ் ஆஃப் த ஜட்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எப்படி எழுதணும் இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. ஜட்மெண்ட்ஸை ரீட் பண்ண ஆரம்பிங்க. ஜட்மெண்ட் சம்மரியை படிக்கிறது இல்ல, ஜட்மெண்ட் ரீட் பண்றது. ஜட்மெண்ட் எடுத்து உட்காந்து முழுசா 10 பேஜ் 12 பேஜ் இருக்கும், ஃபுல்லா உட்காந்து ரீட் பண்ணுங்க. எவ்ரி வீக் ரிலீஸ் ஆகுது தமிழ்நாடோட நேஷனல் ஜுடிஷியல் அகாடமியோட வெப்சைட்ல. எவ்ரி வீக் இம்பார்ட்டன்ட் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் தமிழ்ல ரிலீஸ் ஆயிட்டு, இங்கிலீஷ்லயும் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. எடுத்து ஜட்மெண்ட்ஸை ரீட் பண்ணுங்க. ஒன்லி வென் யூ ரீட் யூ வில் நோ ஹவு டு ரைட். ஓகேங்களா? ஒன்லி வென் யூ லிசன் யூ வில் நோ ஹவு டு disseminate. So with this, I end this video and I wish all of you a good luck for whatever stream you choose. இந்த பதிவை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய பசங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, பெற்றோர்களா இருந்தீங்க அப்படின்னா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல முக்கியமா மாணவர்களா இருக்கட்டும் பெற்றோர்களா இருக்கட்டும், நான் படிக்கிறேன், என் பையன் படிக்கிறான் அப்படின்ற எண்ணம் நல்லது. மற்ற மாணவர்களும் படிக்கணும், என் ஃப்ரெண்டு படிக்கணும், இல்ல வந்து என்னோட தோழி படிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து இல்லை. நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல வந்து படிக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து குறைச்சு பேசல தமிழ் மாணவர்களை. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பகிர்தல் அப்படின்ற வார்த்தை வந்து மற்ற மாநிலங்களை விட தமிழர்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பழங்காலத்துல இருந்தே கருதப்படுற ஒரு விஷயம். கரெக்டுங்களா? பகிர்தல், பகிர்ந்து உண்ணுதல், பகிர்ந்து எந்த விஷயத்தையுமே பகிர்ந்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கல்ச்சுரல் இன்ஹெரிட்டட் விஷயமா காணப்படுது. அப்படி இருக்கும் பட்சத்துல எஜுகேஷன் அப்படின்னு வந்துட்டா மட்டும் ஜீரோ அப்படின்ற கான்செப்டுக்கு போயிடுது. அது என்னன்னு புரியல எனக்கு. ஏங்க நீங்க ஷேர் பண்றீங்க ஒரு விஷயத்த. சி, நான் இந்த வீடியோ வந்து இதுல எஜுகேஷனல் கண்டென்ட் எதுவும் இல்லை. நான் சொன்னதுல எஜுகேஷனல் கண்டென்ட் இதை பார்த்து படிக்க போறாங்க எதுவுமே கிடையாது. பட் பொதுவா சொல்றேன், ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் பாக்குறீங்க அப்படின்னா, when you share it to someone, they study. If they study, they become a judge or they become an IAS officer or நல்ல நிலைமைக்கு வராங்க. They will tell your name that this person who shared me, I got selected. He is a good friend of me. ஏங்க அந்த வாழ்த்து போதுங்க உங்களுக்கு. நீங்க படிச்சீங்கன்னா you will get selected. நீங்க ஷேர் பண்ணி அவங்க படிச்சாங்கன்னா அவங்க செலக்ட் ஆவாங்க. உங்களை ஷேர் பண்ண விடாம தடுக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஈகோ. என்னோட அவன் பெரிய ஆள் ஆயிட்டான்னா, எனக்கு முன்னாடி அவன் வந்து ஆபீசர் ஆயிட்டான் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டு அவன் ஆயிட்டான் அப்படின்னு, அவன் ஆயிட்டான் அப்படின்னா அவன் படிச்சிருக்கான், நீங்க படிக்கல, அவ்வளவுதான். நீங்க ஒரு விஷயத்த ஷேர் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க அதை பார்க்காம ஷேர் பண்ண மாட்டீங்க. கரெக்டுங்களா? அப்ப நீங்க படிச்சிடுறீங்க, நீங்க படிச்சு முடிச்சுட்டு ஷேர் பண்ணுங்கன்ற. என்னால படிக்கும் போதே ஷேர் பண்ண முடியல, கொஞ்சம் இடிக்குது அப்படின்னா படிச்சு முடிச்சுட்டு ஷேர் பண்ணுங்க. படிச்சு முடிச்சிட்டீங்கல்ல, நல்லா படிச்சிருக்கீங்கல்ல, ஷேர் இட் டு சம்ஒன், லெட் தம் ஆல்சோ ஸ்டடி. நான் இதை இந்த வீடியோக்கு மட்டும் சொல்லுங்க. ஐ எம் டெல்லிங் இட் ஃபார் எனி திங் யூ டூ. எக்ஸாம்பிள், ஒரு ஜட்மெண்ட் பாக்குறீங்க, ஒரு ஜட்மெண்ட் ரீட் பண்ணி முடிச்சிட்டீங்க, அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் இருக்கு, ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த ஜட்மெண்ட்ல இருக்கிற அந்த முக்கியமான பார்ட்டை மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முழு ஜட்மெண்டோட பிடிஎஃப் வந்து உங்க ஃப்ரெண்ட் படிக்க மாட்டாங்கன்னு ஃபீல் பண்ணா அந்த பார்ட்டை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மார்க் பண்ணி ஷேர் பண்ணுங்க. லெட் ஹிம் ரீட் இட். இன்டெலெக்சுவல்ஸ் 4 பேர் சேர்ந்தா மட்டும்தான் யூ கேன் கிரியேட் சம்திங் வெரி நியூ.
நீங்க மட்டும்தான் இன்டெலெக்சுவல், உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் முட்டாள் அப்படின்னா யூ கேனாட் கிரியேட் அ சொசைட்டி, யூ கேனாட் கிரியேட் அ பெட்டர் சொசைட்டி. புரியுதுங்களா? ஒன்லி அ பெட்டர் சொசைட்டி இஸ் கிரியேட்டட் வென் யூ ஆர் சரௌண்டட் பை இன்டெலெக்சுவல்ஸ். அப்ப இன்டெலெக்சுவல்ஸை உங்களை சுத்தி உருவாக்கணும் அப்படின்னா நீங்க பாக்குற கண்டென்ட்டை நீங்க மற்றவங்களுக்கு பகிருங்க. So with that end note, I would like to complete this video and thank you for watching and stay tuned for all our other videos as well.